ஏன்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பேசி வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா பிளாக் கூட்டணியில காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியானது ஒரு பிளவுல தான் இருக்கு, இன்னும் அவங்க முடிவுக்கு வரல. ஏன் அது என்னன்னா, அவங்க பார்வை என்னன்னா, பாஜகவுடைய பார்வை பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள் பிளவுன்னு தான் சொல்லுவாங்க. சிக்கலிலேயே வாழ்ந்து கொண்டு சிக்கல் தான் சொல்லுவாங்க. பாத்தியா என்ன சொன்னார் ஆரம்பத்தில்? கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? விசாரிச்சிட்டு இருக்காங்க, உண்மை வெளியே வரும், எல்லாம் விசாரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? பாத்தியா தாவேகா கூடி பறகுது, வந்துருச்சு, காலம் கணைஞ்சு போச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்து போச்சு, எல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? ஊழல்வாதி, நீங்க திரைப்படத்தில் இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க, நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும், எத்தனை முகம் இருக்கும்? நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம். எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு, பேச்சுவார்த்தை எங்களுடைய அகில இந்திய தலைமை இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு ஏற்படும். நேற்றுக்கு நாங்க சொன்னோம், காலதாமதமாகுது. எங்களுடைய தோழர்கள் தலைவருடைய கருத்தை புதுடெல்லியில உங்களை மாதிரி தொலைக்காட்சி தோழர்கள்லாம் கேட்கும் போது சொன்னோம், நீண்ட நெடிய நாட்கள் தேவைப்படுது. ஏன்னா ஒரு சாதாரண சக்தியவனா ஜனநாயக சக்தினா நம்ம அவளை ஈஸியா எளிதாக எதிர்கொள்ளலாம். இது உண்மையே இல்லாத ஒரு சக்தி, என்ன பேச போகுதுன்னு தெரியாது, உண்மைக்கு புறம்பா பேசும். ஒரிசாவுக்கு போனா தெரியுமா, ஒரிசாவுடைய கஜனா சாவி யாருகிட்ட இருக்கு, ஒரு தமிழங்கிட்ட இருக்குன்னு பேசுவார். பீகாருக்கு போனா பீகாருடைய தொழிலாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு சித்திரவதைப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு பேசுவார். ரெண்டு முகம். மூணாவது முகம் மலேசியால போய் பேசுறாரு, தமிழ்நாடு தான் உலகத்துக்கே முதன்மையானது. நான் பாருங்க, ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்திருக்காங்க, அவர் ஒரு தமிழர். நிர்மலா சீதாராமனுக்கு நிதி அமைச்சர் 9 பட்ஜெட் போட்டாங்க, அவர் ஒரு தமிழர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி, அவர் ஒரு தமிழர். முருகன் அவர் ஒரு தமிழர். இதெல்லாம் ஊருக்கு ஏத்த மாதிரி, நாட்டுக்கு ஏத்த மாதிரி பேச தெரிஞ்சவங்க. யாரெல்லாம் எப்படிலாம் மாழை வலையில சிக்க வைக்கணுமோ அதுல சிக்கி இருப்பது தான் இப்போ அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும், தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாப்பதற்கும், தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், கலை, பண்பாடு, இலக்கியம் எல்லாத்தையும் பாதுகாப்பு பெட்டகம் எங்க கூட்டணி. அதனால எங்களுக்குள்ளேயே பேசி நாங்க தீர்த்து கொள்வோம். பிரச்சனை எதுவுமே கிடையாது. இதை இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு அப்படின்றது பெருசாக்க வேண்டாம். தேங்க்யூ.